இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவன் கால் விரல் நகத்துக்கு சமமாவே அணியலாம். ஊர்ல உள்ளவங்க கிட்டலாம் அநியாய வட்டிக்கு வாங்கி எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க பொறுக்கி பொறம்போக்கு நீ. நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ இவன செல்லா காசுன்னு சொல்லிருக்க. ஓ, என்னமா ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க? ஏய், நீ இவன் கிட்ட ரொம்ப அதிகமா பேசினதாலதான் இப்ப நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நீ பேசின பேச்சுக்கு பேச்சோட நிக்க கூடாது. உன்ன நந்தினி விடு கரிகாலா. நந்தினி வேணாம். அண்ணா நீங்க வாங்க, விடுமா. சீக்கிரம் போங்கடா. விட்டு அடிச்சிடுவா போல. நந்தினி வேணாம். நந்தினி என்ன பண்ற? நந்தினி இறங்கி வாடா. சொன்னா கேளு. வேணாம். ஏய் நந்தினி, நந்தினி. ஏய், உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? தெரியல. அவ உன்னை பத்தி தப்பா பேசினான்னு நீ சொன்னதுமே என்ன அறியாமலே எனக்கு கோவம் வந்துருச்சு. என்ன பத்தி தப்பா பேசினா உனக்கு ஏன் கோவம் வருது? தெரியல. சிரிக்காத. இனி யார்கிட்டயாவது கடன் கேட்டு நின்ன அவ்வளவுதான். சரி, கேக்கல. இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? இல்ல, உன்னை பார்த்து அந்த வட்டிக்காரன் பயந்து ஓடுனான்ல, அத நினைச்சா சிரிப்பு வந்துச்சு. சரி, கடனும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்ட. இப்ப 10 நாள்ல 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுமே, அதுக்கு என்ன பண்றது? அது பாத்துக்கலாம். ஏதாவது ஒரு வழி கிடைக்காமலே போயிடும். நல்ல கபடி விளையாடுவல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து ஒரு டீமே வச்சிருந்தியே. அந்த டீமோட அப்போ டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் எல்லாம் போய் விளையாடி ஜெயிச்சிட்டு வருவல. டிஸ்ட்ரிக்ட் டீம்ஸையே ஜெயிச்ச உங்களுக்கு இந்த போட்டி எல்லாம் ஏமாத்துறோம். இந்த போட்டியில நீங்க கலந்துக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க. என்ன கரிகாலா, நான் கேட்டதுக்கு எதுவும் பதில் சொல்லாம இருக்க? நந்தினி, அதெல்லாம் சின்ன வயசுல விளையாண்டது. மில்லு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கபடி பக்கமே போலியே. அதுக்கப்புறம் அந்த டீமே இல்லாம போயிருச்சு. அவன் குடும்பத்தை பார்க்கறதுக்கு வேலைக்கு போயிட்டானுங்க. அதனால பழையபடி டீம் சேர்த்து கபடி விளையாண்டு ஜெயிக்கிறதெல்லாம் இப்ப வேலைக்கே ஆகாது. அதனால அதை விடு, நம்ம வேற ஏதாவது செய்யலாம். வேற ஏதாவது செய்யலானா? என்ன செய்யறது? என்ன செய்யறதுன்னு தெரியாம தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புலம்பிக்கிட்டு இருந்த. நீ கபடி விளையாட வேண்டான்னு சொன்னதுக்கு நீ சொன்னதுதான் காரணமா, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு பேசுறியா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நீ இந்த போட்டியில விளையாடு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திரும்ப கூட்டிட்டு வந்து பழையபடி டீம் ஃபார்ம் பண்ணலாம். கரிகாலன் கொடுக்கறதா சொன்ன 5 லட்சம் ரூபாய்க்காக கரிகாலன் கபடி போட்டியில கலந்துக்க போறான். போட்டியில கலந்துக்கிட்டா போதுமா? ஜெயிக்கணும்ல. ஜெயிச்சாதானே பணம் கிடைக்கும். கிரவுண்டுக்குள்ள இறங்கினாலே கை கால் எல்லாம் ஆடி மயக்கம் போட்டு விழுந்துருவான் இவன். அவன் அப்புறம் எப்படி போட்டியில ஜெயிப்பான்? கரிகால சொன்னதை நம்பி எல்லாம் என் பொண்ணு விசேஷத்தை வைக்காதீங்க. அப்புறம் காசு இல்லாம நாங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும். நீ யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க? அவன் யார் தெரியுமா? கபடி போட்டியில மாவட்ட அளவுல விளையாடி எத்தனை போட்டியில ஜெயிச்சிருக்கான்னு தெரியுமா? 17 வயசு இருக்கும்போது கபடி போட்டியில ஒருத்தன் இவனால அடிபட்டு செத்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த பையன் செத்ததுக்கு அப்புறம் கரிகாலனுக்கு தான் அந்த கபடி மேலேயே பயம் வந்துருச்சுல. அதுல இருந்து அவன் விளையாட போறதும் இல்ல. ஏன் அத பத்தி நினைச்சாலே
கை கால் எல்லாம் நடுங்கி மயக்கம் வந்து விழுந்துருவான்ல. அப்புறம் எப்படி அவன் விளையாடுவான்? எப்படி ஜெயிப்பான்? ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி என் பொண்ணு சடங்கை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப என் பொண்ணுக்கு சடங்கே வைக்காத மாதிரி பண்ண போறீங்க. போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாருமா சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டீங்க. போது நிறுத்துங்க. கரிகாலன் அந்த கபடி போட்டியில கலந்துப்பா. அதுல அவன் ஜெயிச்சு கரிகாலன் சொன்ன மாதிரியே 5 லட்சத்தை கொடுப்பான். தேவையில்லாம இங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். நீ வா கரிகாலா. கரிகால எதுக்கு இங்க வந்திருக்கான்? அவன் டீம் ஆளுங்களாம் கூப்பிட்டு வந்திருக்கிறத பார்த்தா அவன் அந்த போட்டியில் விளையாட போறான்னு நினைக்கிறேன். டேய், அவன் தான் இந்த விளையாட்டை விட்டு ரொம்ப நாளாச்சு. ஆமாண்ணே, 5 லட்ச ரூபா பரிசுன்னு சொல்லியிருக்கோம்ல. அவனுக்கு இருக்கிற சொத்துக்கு அவன் காசுக்காக விளையாட வர போறான். இல்லைண்ணே, வர வருமானத்தெல்லாம் ஊர் கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ அவங்க குடும்பத்துக்கு வருமானமே கிடையாது. இந்த நேரத்தில் அவன் தங்கச்சிக்கு வேற சடங்கு. அதனால தான் இப்போ விளையாட வந்திருக்கான். டேய், அவனை இந்த போட்டியில் விளையாட விடக்கூடாது. ஏண்ணே? ஏனாவா? என் தம்பி எப்படி செத்தான்னு உனக்கு மறந்து போச்சா? இந்த பிரச்சனையை நம்ம வேற மாதிரி தான் கையாளணும். என்ன செய்யலான்னு சொல்ற? நாங்க பேசுனதெல்லாம் தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க உங்களுக்கு தண்ணி தரோம், தயவு செஞ்சு கரண்ட்டை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. அன்னைக்கு கரிகால குடும்பத்தால ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்ட என் தம்பி வீட்டுக்கு வந்ததும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். என் தம்பிக்காக அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நான் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுல என் தம்பி நினைவா நான் நடத்துற இந்த கபடி போட்டியில கலந்துக்கிட்டு இந்த கரிகாலப்பைய பணத்தை வாங்கிட்டு போயிடுவானா? அதுக்கெல்லாம் விடவே கூடாது. அண்ணே, இது ஊரே கலந்துக்கிற போட்டி. நீ மட்டும் கலந்து கூடாதுன்னு நம்ம எப்படி நான் சொல்ல முடியும்? அது பெரிய பிரச்சனையாயிடுண்ணே. ஏய், அவ இந்த போட்டியில விளையாடுறதுக்கு உடல் தகுதி இல்லைன்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அவனை விளையாட விடாம பண்ணிடுங்க. அப்படி வேணா பண்ணலாண்ணே. அப்ப அந்த மாதிரியே பண்ணிருப்போம்.